வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வனத்திரை நிகழ்ச்சியில் காதலும் கடந்து போகும். விஜய் சேதுபதி, மெடோனா செபாஸ்டியன், சமுத்திரக்கனி, KSG வெங்கடேஷ், ரமேஷ், GM சுந்தர், மணிகண்டன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவில், சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு நலன் குமாரசாமி. தயாரிச்சிருக்காங்க CV குமார் மற்றும் KE ஞானவேல் ராஜ். இந்த படத்தோடைய கதை: ஹீரோ விஜய் சேதுபதி ஒரு லோக்கல் ரவுடி, வீட்டில் தனியாக தங்கியிருக்காரு. இவருடைய எதிர் வீட்டுக்கு தனியாக குடி வராங்க வேலை இழந்து வேலை தேடும் கம்ப்யூட்டர் என்ஜினியரான ஹீரோயின் மெடோனா செபாஸ்டியன். மெடோனாவும் விஜய் சேதுபதியும் ஒருவரை ஒருவர் பெரிதாக நினைத்து கொள்ளவில்லைனாலும் சூழ்நிலை காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. மெடோனாவுடைய அப்பா தன் மகளுக்கு வேலை இல்லைங்கிறத தெரிஞ்சு விசாரிக்கிறாரு. ஆனால் மெடோனா தான் வேலை செய்கிறதாவும் தன்னுடைய டீம் லீடரையே காதலிக்கிறதாவும் போய் சொல்கிறாங்க. உடனே மெடோனாவுடைய அப்பா டீம் லீடரையும் அழைச்சிக்கிட்டு தாங்க தங்கி இருக்கிற விழுப்புரத்துக்கு வர சொல்கிறாரு. மெடோனா லோக்கல் ரவுடியான விஜய் சேதுபதியை கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாற்றி அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் அங்கே சந்திக்கிற பிரச்சனைகள் என்னங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. ஹீரோ விஜய் சேதுபதி சின்ன சின்ன கெட்டப் மாற்றங்களோடு லோக்கல் ரவுடியா எல்லோரையிடமும் அடி வாங்கும், யாரையும் அடிக்க முடியாத கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மெடோனாவுடன் நடிக்கும் ஒவ்வொரு காட்சியில யதார்த்தமாகவும் அதே சமயம் தன் கதாபாத்திரத்தின் எல்லை மீறாமலும் கச்சிதமா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் மெடோனா செபாஸ்டியன் இவர்களுடைய கதாபாத்திரமும் இவங்க வேலை தேடுவதும் படம் பார்க்கும் ரசிகர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இவங்கள மாதிரி வாழ வேண்டும்ங்கிற உணர்வை படம் பார்க்கும் பெண்களுக்கு தந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேருடைய நடிப்பும் பேசும் வசனங்களும் ஒவ்வொரு காட்சியும் வெற்றி படிக்கட்டுகளா மாற்றும். ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். இந்த இருவரும் காட்சிகளோட திறனை புரிந்து திறமையா பணியாற்றியிருக்காங்க. இயக்குனர் நலன் குமாரசாமி. சொந்தமாக பார் வைக்க போராடும் விஜய் சேதுபதி, ஆஃபீஸில் வேலைக்காக போராடும் மெடோனா. இந்த இருவரின் சின்ன சின்ன வறுமை, தன்மானம், கோபம், ஏக்கம், சந்தோஷம் என இன்னும் மனதிற்குள் சொல்ல முடியாத ஒட்டுமொத்த உணர்வையும் தன்னுடைய இயக்கத்தில் தந்து தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்தியிருக்காரு. மொத்தத்தில் காதலும் கடந்து போகும், கவிதை அழகு. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.